சுகர்னால எனக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் தெரியுது, நரம்பு தளர்வு மாதிரி இருக்கு, கை கால்கள்ல நடுக்கம் இருக்கு அப்படின்னா பயப்படாதீங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இரவு நீங்க தூங்க போகும்போது செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுல என்னங்க நம்ம செய்ய போறோம், இரவு தூங்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம், தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு மூலிகையை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் சுகர் லெவல். அதாவது பிஞ்சு கடுக்காய், கடுக்காய் பொடி நிறைய பேர் நீங்க சாப்பிடுவீங்க. அதே மாதிரி பிஞ்சு கடுக்காய் பொடி எடுக்கிறதுனால நமக்கு சுகர் லெவல் மெயின்டைன் ஆகுது, அதிகரிக்காம குறைய செய்து. நிறைய பேருக்கு நம்ம கட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் குறைய ஆரம்பிக்கும். கட்ல பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கா, கவலையே வேண்டாங்க, பிஞ்சு கடுக்காய் பொடியை நம்ம பயன்படுத்தலாம். இந்த பிஞ்சு கடுக்காய் பொடி 100 கிராம் அளவுக்கு பிஞ்சு கடுக்காய் பொடி எடுத்து வச்சுக்கணும். 20 கிராம் இதனோட சீரகம் பொடி கலந்துடணும். ஸோ பிஞ்சு கடுக்காய் பொடி, 20 கிராம் சீரக பொடி, அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வெந்நீர்ல கலந்து நைட்டே குடிக்கணும். நைட்டு குடிக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்காது. சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்வீங்க, இரவு சரியா தூக்கம் வரல, வயிறு உப்புசம், வாயு தொந்தரவு, இது எல்லாமே நம்ம சொல்றீங்க இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு சரியாகிறதுக்கு தாராளமாக இதை நீங்க பயன்படுத்தலாங்க.